மேடம் வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க ரூமில் என்ன தனியாக கூப்பிட்டு கேட்டுருக்கும்போது இதுமாரி அவள் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்க இல்லை நீ இருக்கிறது ஓகே அவங்க வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து எனக்கு தனியாக கூப்பிட்டு கேட்டுருக்கும்போது எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு என்ன இவங்க வந்து ஏன்னா நான் ஃபுல் மைண்டில் வந்து ஃபுல் 100% வந்து நான் மஞ்சு கட்டிக்கிட்டா மஞ்சு தான் கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் இதில் இருந்தேன். அவங்க வந்து கிளாஸ் கொஸ்டின்லாம் கேட்டு என்ன மைண்டு டிஹைட்ரேட் அது கொஞ்சம் பயம் இருந்தது எனக்கு. ஏன்னா வந்து அவங்க என்னடா இவங்க இப்படிலாம் சொல்லி எதனா பண்ணுவாங்களா அப்படின்னு. அப்புறம் வந்து அந்த பயம்லாம் போயிட்டு அப்புறம் நீ தெளிவாக இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மேடம் நான் வந்து ஃபுல்லாக வந்து நான் மைண்டை கிளியராக வச்சுருக்கேன், நான் ஒய்ஃப்னு நினச்சி பார்த்தா கூட அது மஞ்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பண்ணிக்கலாமா? ஓகே. அவங்க அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஹலோ அம்மா, சொல்றது கேளு. நான் உனக்கு ஜனவரி மாசம் அவங்கதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேமா. இதுக்கப்புறம் வந்து இருக்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லம்மா. நான் பண்ணி வைக்கிறேமா உனக்கு. நான் அன்னைக்கு காலை புடிச்சு கதறினே, அன்னைக்கு சொல்லிருக்கலாமே. அன்னைக்கு அழுதுன்னு பிடிவாதமா ஒரு வாரம் உட்கார்ந்துட்டு இருந்தேன், அன்னைக்கு சொல்லிருக்கலாமே. அவங்களும் இப்ப மனசு மாட்டாங்க. அவங்களும் பொண்ணை எப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வந்து இருக்கு சொல்லு. சரி, இப்போ எதுவுமே பிரச்சனை இல்லம்மா. நீ வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். வாங்க, நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. நான் எதுவுமே சொல்ல உங்களை. வாங்க, உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அதுக்காக தான் இப்ப நாங்க 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வெயிட் பண்றதா சொல்றேன். இது மாதிரி போயிட்டு நீ இப்ப நேரம் சரியில்லைன்னு சொல்றேன். திருப்பி ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா வச்சிருக்காங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. அது பாருங்க, அதாவது நான் இன்னும் உங்க பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணல. அதாவது அத்தன்ற முறைன்ற வந்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட வந்து அத்தன் தான் சொல்லிட்டு இருந்தேன். நீ பேசவே பேசாத. இது வந்து என் பொண்ணு மனசு மாத்துற. நான் பொண்ணு மனசெல்லாம் மாத்தல, நீங்க தெளிவா கேளுங்க. நீங்க இல்லம்மா, இதுக்கப்புறம் நான் உன் கூட வந்து இருக்கிறது நீ யோசிச்சு பாரு. இதுக்கப்புறம் இல்லம்மா, நீ என்னால கேஷுவலா இருக்க முடியாது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சீரியஸா என்னால கேஷுவலா இருக்க முடியாது. வேண்டாம்மா, நான் வரலம்மா. வாமா ப்ளீஸ்மா. அவங்க வீட்டுல அவங்க பையனுக்காக அவ்வளவு இறங்கிருக்காங்க. எனக்காக நான் மேரேஜுக்கு கூப்பிட்டா இந்த அளவுக்கு கூட நீங்க இறங்க மாட்டீங்க. எனக்கு உங்க சொத்து பணம் எதுவுமே வேணாம். நானும் எதிர்பார்க்கல, இவரும் எதிர்பார்க்கல. எனக்கு வேணாம். உன் வீட்டுக்காரர் ஒரு வாட்டி சொன்னது எனக்கு என்னால தாங்கிக்க முடியல. என் காசு எதுக்கு உனக்கு தரணும்னு கேட்டாரு. பெத்த பொண்ணை பார்த்து அப்படி கேட்டாரு. நீ அன்னைக்கு ஒரு வார்த்தை கேட்டியா? ஏன் நம்ம பொண்ணை பார்த்து கேக்குறேன்னு கேட்டியா? அதெல்லாம் கேட்கல. இல்லம்மா, உங்க பைசா எனக்கு வேணாம்மா. என்ன சம்பாதிச்சுக்க முடியும்? என் தாத்தா பாட்டி வந்து என்ன அந்த அளவுக்கு வளர்த்துருக்காங்க. உங்களுக்கு கல்யாணத்துக்கு சம்மதமா? நம்ம சம்மதிக்கிறேன். நீ நேரம் சரியில்லைன்னு சொல்றேன், நீ கேட்க மாட்டேன். நான் வாழ்ந்து காமிக்கிறேன்பா. இதுக்கு மேல எதுவும் நான் சொல்ல முடியாதுமா. நாங்க வாழ்ந்து காமிக்கிறோம். நேரம் சரியில்லை நீ சொல்றல்ல, அது பொய். நாங்க காமிக்கிறோம், வாழ்ந்து காமிக்கிறோம். இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது. மஞ்சுளா தன்னுடைய முடிவுல மிக உறுதியா இருந்துச்சு. நாங்க வாழ்ந்து காமிக்கிறோம் அப்படின்னு சவால் விட்டு இந்த அரங்குல வெகு சிறப்பா உடனடியா ஒரு அழகான ஒரு கல்யாணம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி பண்ணி வச்சோம். ஐயர் எங்கேயோ இருந்து வந்தவர் ரொம்ப இன்வால்மெண்டோட அந்த கல்யாணத்துல அப்படியே தானும் ஒரு அங்கமாயி, நான் ஒரு சாதாரணமா திருமணங்கள் செய்து வைக்கிற ஐயர்களை விட அவர் ரொம்ப இன்வால்மெண்டோட பண்ணி வச்சார். இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் அப்படித்தான், பில்டிங்ல இருக்க எல்லாரும் வந்து வாழ்த்தி வெகு சிறப்பா பண்ணோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் லவ் பண்ணும்போது எங்களுக்கு மேரேஜ் நடக்குமானே தெரியாது. ஆனால் வந்து எனக்கு இவ்வளோ அழகான ஃபேமிலியை அமைச்சு கொடுத்ததே வந்து ஜீ தமிழ் சேனலும் சொல்வதெல்லாம் உண்மை. இப்ப வெங்கடேஷ் மஞ்சுளா கல்யாணம் நடக்க இருக்கு.
தமிழ்நாட்டு மக்கள் நீங்க எல்லாரும் கலந்துக்கணும். உங்க அத்தனை பேத்துடைய ஆதரவோட, அத்தனை பேத்துடைய வாழ்த்துக்களோட இருவரது திருமணமும் நடக்க இருக்கு. சொல்வதில்